Taste the Daily. மக்களவைத் தேர்தல் நடைபெறும் தமிழ்நாட்டில் பரப்புரை ஓய்ந்தது. இத்தனை நாட்கள் நடந்த பரப்புரையில் வேட்பாளர்களின் பரப்புரை வியூகம் எப்படி இருந்தது என்று விவரிக்கிறார்கள் புதிய தலைமுறை செய்தியாளர்கள். தென் சென்னை மக்களவை தொகுதியை பொறுத்தவரையில் 41 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். இங்கு ஒரு 4 முனை போட்டி நிலவுகிறது. திமுக சார்பில் தமிழச்சி தங்கபாண்டியன் களத்தில் இருக்கிறார். இவர் ஏற்கனவே இங்கு எம்பியாக இருப்பதால் திமுகவின் வாக்குகளையும் கூட்டணி கட்சியின் வாக்குகளை பெற்றுவிட்டாலே வெற்றி பெற்று விடலாம் என்ற வகையில்தான் களப்பணி ஆற்றியிருக்கிறார். அதேபோன்று அதிமுக சார்பில் ஏற்கனவே இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த ஜெயவர்தன் களத்தில் மீண்டும் போட்டியிடுகிறார். இவர் அதிமுக வாக்குகள் மட்டுமின்றி திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை பெற்றுவிட்டால் வெற்றி பெற்று விடலாம் என்ற கணக்கோடு பணியாற்றியிருக்கிறார். இதற்கு அடுத்தபடியாக பாஜக சார்பில் போட்டியிடுபவர் தமிழிசை சவுந்தரராஜன். இவர் ஒரு மாநிலத்தின் ஆளுநராக இருந்து அங்கு அந்த ஆளுநர் பதவி வேண்டாம் என்று ராஜினாமா செய்துவிட்டு தேர்தல் களத்துக்கு வந்திருக்கிறார். அதிமுக திமுகவுக்கு மாற்றாக இங்கு பணியாற்றி வெற்றி பெற்று விடலாம் என்ற கணக்கோடு அவர் செயல்பட்டு வருகிறார். இதற்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி சார்பில் தமிழ்ச்செல்வி களத்தில் இருக்கிறார். நாம் தமிழர் சார்பில் போட்டியிடும் தமிழ்ச்செல்வி இங்கு பல்வேறு வகையில் களப்பணி ஆற்றியிருக்கிறார். இப்படி தென் சென்னை தொகுதி பொறுத்தவரையில் சுமார் 20 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள். மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சு வெங்கடேசன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதேபோல் அதிமுக சார்பில் டாக்டர் சரவணன் போட்டியிடுகிறார். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பேராசிரியர் ராமசீனிவாசன் போட்டியிடுகிறார். அதேபோல் நாம் தமிழர் கட்சி சார்பாக சத்யாதேவி அவர்கள் போட்டியிடுகிறார். இதில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சு வெங்கடேசன் அவர்களுக்கு தலைமையில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுமே மதுரைக்கு நேரடியாக வந்து அவருக்காக வந்து வாக்கு சேகரித்திருக்கிறார்கள். அது போக சு வெங்கடேசன் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிக்குமே சென்று அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களையும் மாணவர்களையும் நேரடியாக சந்தித்து மதுரை இந்த தொகுதிக்கு தன்னால் முடிந்த அனைத்துமே செய்யப்பட்டிருப்பதாகவும் என்னெல்லாம் நல்லது செய்திருக்கோம் என்கிற விஷயத்தையும் எடுத்து சொல்லி அவர் வந்து வாக்கு சேகரித்திருக்கிறார். அதேபோல் டாக்டர் சரவணன் பொறுத்தவரை செல்லூராஜ் தலைமையில் இவருக்காக தீவிர பிரச்சாரம் வந்து தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டது. அவரும் இங்கே மதுரை இருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களை சார்ந்த நிர்வாகிகளையும் அது அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களையும் அவர் வந்து சந்தித்து அவர் வந்து தங்களுடைய வாக்குறுதியை சொல்லி அவர் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். ராம சீனிவாசன் அவர்களை பொறுத்தவரை பார்த்தோம்னால் மதுரை இருக்கக்கூடிய மருத்துவ பிரதிநிதிகள், பொறியாளர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் என அனைவருமே நேரடியாக சந்தித்து அவரிடம் வந்து கலந்துரையாடி தங்களுடைய மத்திய அரசு மதுரை தொகுதிக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறது என்ற விஷயத்தை எடுத்து சொல்லி அவர் வந்து வாக்கு சேகரித்திருக்கிறார். அதேபோல் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சத்யாதேவி என்பவர் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி பகுதிக்கூடிய கிராமமாக சென்று அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளை வந்து மக்களிடமிருந்து கேட்டறிந்து அந்த பிரச்சனைகளை வந்து விரைவில் களையப்படும் என்கின்ற வாக்குறுதியை சொல்லி அவர் வந்து தற்போது வாக்கு சேகரித்திருக்கிறார். கோவை மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் களம் ஆரம்பம் முதலே மும்முனை போட்டியாக நிலவி வருகிறது. பாஜகவினுடைய அதன் மாநில தலைவர் அண்ணாமலை பாஜக வேட்பாளராக கோவை மக்களவை தொகுதியில் இளைஞர்களை கவரும் விதமாக அந்த வாக்கு சேகரிப்பு என்பது ஆரம்பம் முதலே இருந்து வருகிறார். குறிப்பாக 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட முதல் முறை மற்றும் இளைய தலைமுறை வாக்காளர்கள் இருப்பதால் அதனை ஒட்டியே அதனுடைய வாக்கு பிரச்சாரம் என்பது அதனுடைய யுக்திகள் பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்பாக இருந்து வந்தது. இதற்கிடையே ஆளும் கட்சியினுடைய வேட்பாளராக திமுக சார்பில் களமிறக்கப்பட்ட கணபதி ராஜ்குமார் அரசினுடைய திட்டங்களை ஆளும் கட்சியினுடைய திமுக அறிவித்த திட்டங்களை தெரிவித்து மக்களிடையே வாக்கு சேகரிப்பு என்பது தீவிரப்படுத்தி இருந்தார். இதற்கிடையே தொடர்ச்சியாக அதிமுக சார்பில் படித்த இளைஞரான சிங்கை ராமச்சந்திரன் களமிறக்கப்பட்டு அதிமுகவுடைய மாநில தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகியாகவும் இருப்பதால் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் போன்ற பல்வேறு வலைத்தளங்கள் மூலமாகவும் இளைஞர்களை கவரும் விதமான அந்த வாக்கு சேகரிப்பு என்பது இருந்து வந்தது. குறிப்பாக 3 வேட்பாளர்களும் இஸ்லாமியர் மற்றும் சிறுபான்மையினுடைய வாக்கு வங்கியாக 12% இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும் ஒரு காரணியாகவும் இருப்பதால் அதன் குறித்தும் அதன் மீதான வாக்கு சேகரிப்பு என்பது நுட்பமாக இருந்து வந்தது. நீலகிரி மாவட்டம் பெரும்பாலும் விவசாயத்தை நம்பியிருப்பதால் தேயிலை மற்றும் காய்கறி விவசாயிகளின் வாக்குகளை அறுவடை செய்வதில் திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் உள்ள கட்சியின் வேட்பாளர்கள் இந்த வாக்குகளை அறுவடை செய்வதில் முனைப்பு காட்டி வந்தனர். இந்த சூழ்நிலையில் சமவெளி பகுதியிலிருந்து வந்துள்ள 3 பேருமே ஏறக்குறைய ராசா, எல்முருகன் மற்றும் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் சமவெளி பகுதியிலிருந்து உதகை பகுதியில் இங்கு வந்து வாக்கு சேகரிப்பதால் இவர் இப்பகுதியில் வந்து படுகையின மக்கள் மற்றும் ஆதி திராவிட மக்கள் அதிகம் இருக்கின்ற காரணத்தினால் இந்த வாக்குகளை பாஜக மற்றும் அதிமுக, திமுக உள்ளிட்டோர்
சம அளவில் பிரிக்கக்கூடிய வாய்ப்புகளே அதிகம் இருக்கின்ற காரணத்தினாலும் விரைவில் தேர்தல் முடிவு வரும்பொழுதே இதனுடைய முடிவுகள் தெரிய வரும். வேலூர் நாடாளுமன்ற தொகுதி கவனிக்கத்தக்க தொகுதிகளில் ஒன்றாக இருக்கிறது. வேலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் அதிமுக, திமுக, நாம் தமிழர், பாஜக என 4 முனை போட்டி நிலவுகிறது. திமுகவை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே எம்பியாக இருக்கக்கூடிய கதிர் ஆனந்த் மீண்டும் இம்முறை போட்டியிடுகிறார். இவர் கடந்த 5 ஆண்டுகளில் தான் செய்த திட்டங்கள் குறித்தும் மத்திய அரசு தமிழக அரசுக்கு வழங்காத நிதி மற்றும் திட்டங்களை முன்னிறுத்தியும் தமிழக அரசு மக்களுக்கு செய்துள்ள திட்டங்களை முன்னிறுத்தியும் பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார். பாஜக வேட்பாளர் ஏசி சண்முகத்தை பொறுத்தவரைக்கும் திமுகவில் வாரிசு அரசியல் நீடித்திருப்பதாகவும் ஊழல் மிகுந்த அரசாக இருப்பதாகவும் அதேபோல கடந்த 5 ஆண்டில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கென எந்தவித பணிகளையும் திமுக மேற்கொள்ளவில்லை என்பதனை முன்னிறுத்தி வாக்குகளை சேகரித்திருக்கிறார். அதிமுக வேட்பாளரான மருத்துவர் பசுபதியை பொறுத்தவரைக்கும் ஊழல் மிகுந்த அரசாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்ட அரசாகவும் இருக்கிறது என்பதனை முன்னிறுத்தி பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மகேஷ் ஆனந்தை பொறுத்தவரைக்கும் கடந்த 5 ஆண்டுகள் மட்டுமின்றி கடந்த காலங்களிலும் எந்தவித கட்சியின் எம்பிக்களும் வேலூர் நாடாளுமன்றத்திற்கு எந்தவித முன்னேற்ற பணிகளையும் மேற்கொள்ளவில்லை. ஆகவே இவர்கள் அனைவருக்குமான மாற்றாக நாங்கள் இருக்கிறோம் என்பதனை முன்னிறுத்தி பரப்புரையை முடித்திருக்கிறார்கள். Taste the Daily.